ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த சர்லூர் அருகில் நம்ம ஐயா ஜெகன் அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க. இது தவிர மிகப்பெரிய எழுத்தாளர் வேற. அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு படத்துக்கு வசனம் வேற எழுதியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதிகமாட்ட அவார்டும் வாங்கியிருக்காங்க. இவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ப்பா. வணக்கம். இப்போ பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்களா? நீங்க இது எந்த வருஷத்துல இருந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு என்ன வகையான பிளட்னே சொல்ல முடியுமா? 1991 வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே. அப்போ என்னுடைய மாமனார் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுபவிச்சிருந்தாங்க. ஓகே சார். அவர் ரத்த வாந்தி எடுத்ததுனால ரத்த அழுத்த நோய் காரணமா ரத்த வாந்தி எடுத்தார். ஓகே. மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிச்ச உடனே சொன்னாங்க, மருத்துவர் சொன்னார், ஒரு யூனிட் ரத்தம் அடைத்தால் அவர் பிழைச்சிக்குவார். பி நெகட்டிவ், அது ரேர் குரூப், அரிய வகை ரத்தம்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பாங்க. அதாவது இப்போ உலகத்தில் 100 பேர் வாழ்கிறோம்னு சொன்னால் 85 பேருக்கு பாசிட்டிவ் குரூப் தான். பாசிட்டிவ் தான். 15 பேருக்கு தான் நெகட்டிவ் குரூப். அதில் எனக்கு நெகட்டிவ் குரூப். எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு என்ன குரூப்புங்கிறது கூட தெரியாது, எந்த வகையான ரத்தங்கிறது கூட எனக்கு தெரியாது. மருத்துவர் தான் சொன்னார், நீங்கள் உங்கள் ரத்தத்தை என்ன வகைங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பரிசோதனை பண்ணி பார்த்தா தெரியணும்னா. எனக்கு அது வரைக்கும் எனக்கு அப்போ 30 வயசு. எனக்கு அப்போ எனக்கு கொடுக்கறதுக்கு எண்ணமும் கிடையாது. ஆனால் உண்மையிலே மனசுக்குள்ள பயமாக இருந்தது. இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் பிளட் கொடுக்கறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. ஆனா நீங்க இவ்வளவு நாள் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது விழிப்புணர்வு இல்லாத காலம் நான் இருக்கிற. பிளட்டு ரத்தம்னு சொன்னாலே அதுவும் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு பரிசோதனைக்கு தயாரானேன். ஓகே. என்னுடைய ரத்தத்தை எடுத்து சோதனை செய்தார்கள். பி நெகட்டிவ். என் மாமனாருக்கும் பி நெகட்டிவ், எனக்கும் பி நெகட்டிவ். அப்போ நானும் மிகவும் தயக்கத்துடனும் நடுக்கத்துடனும் கொடுத்து நான் தயாரானேன். கொடுத்தேன். அவர் பிழைச்சிக்கிட்டார். அப்போ மருத்துவர் என்ன சொன்னார்னா, என்னை கூப்பிட்டு சொன்னார், உங்களுடைய ரத்தம் அரிய வகை ரத்தம், யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க, தரமாட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயமும் ஒன்றுமே இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் உருவாயிட்டே இருக்கும் அப்படி சொல்லி ரத்தம் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் ஒரு 4 புஸ்தகம், சின்ன புஸ்தகங்கள் கொடுத்தார். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சால் உங்களுக்கு தைரியம் வந்துடும்னு சொன்னார். நானும் படித்து பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. உமிழ்நீர், விந்து இதெல்லாம் மனித உடலில் உருவாகிற மாதிரி தான் ரத்தமும் வெளியேறி கொண்டே இருக்குங்கிறது புரிஞ்சதுக்கப்புறம் நானும் தைரியமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்போது 1991 கோட்டார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை கோட்டாரில் இருந்தது. இப்போ ஆயுர்வேத கல்லூரியாக இருக்குது. என்னுடைய 2வது குருதி கொடை ஒரு அம்மா பிரசவத்து தாமதமாச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கு ரத்தம் தேணும்னா புத்தேரி பகுதியிலேருந்து சுடலைன்னு ஒரு ஆட்டோ ஓட்டுநர், என்னுடைய நண்பர், அந்த அரசு மருத்துவமனைக்கு முன்ன கோட்டாரில் தான் அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், நான் பி நெகட்டிவ், இப்படி எங்கள் மாமனாருக்கு கொடுத்துருக்கேன், யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு தேவை, அதாவது அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைய எடுக்கணும், எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு யூனிட்டு ரத்தம் அவங்களுக்கு உடம்புல செலுத்தணும்னு சொன்னார் மருத்துவர். என்கிட்ட கேட்டால் நான் ஒன்றும் தைரியமாக கொண்டு கொடுத்தேன். 2வது முறையாட்டம். அப்புறம் குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ யாருக்குமே தெரியாது. அப்போல்லாம் இப்போ ஜன நெருக்கடி, ஃபோன் கிடையாது, அப்படி இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. ஓடிட்டு இருக்கும்போது அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு, அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அவங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெண் குழந்தை. அப்புறம் அந்த குழந்தை என்னாச்சுன்னா, அது ஒரு சாதனைன்னு பத்திரிகைகளில் கூட எழுதினாங்க. அந்த பெண் குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடம் போய் பருவமடைஞ்சு கல்லூரிக்கு போய் கல்யாணமாகி 2013 அந்த குழந்தைக்கு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் பிரசவத்துக்கு அந்த குழந்தைக்கு நான் தான் கொடுத்தேன். தாய்க்கும் கொடுத்து மகளுக்கும் கொடுத்து அந்த ஒரு சாதனை
அது ஒரு நான் சாதனையாக நினைக்கல, காலம் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியது. காலத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். கண்டிப்பாங்க. அவ்வளோதான். ரத்த தானம் பண்ணியிருக்கீங்க? நான் 102 முறை ரத்த தானம் செய்திருக்கிறேன். 350 மில்லி அளவில் 79 முறை, 100 மில்லி அளவில் குழந்தைகளுக்கு 23 குழந்தைகளுக்கு நான் குருதி தானம் செய்திருக்கிறேன். மொத்தம் 29 லிட்டர் 950 மில்லி அளவில் நான் குருதி தானம் வழங்கியிருக்கிறேன். 2022ஆம் ஆண்டோடு நான் குருதி தானம் வழங்குவதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் என்னுடைய இரத்தத்தில், அதாவது ஒரு சொட்டு இரத்தத்தில் 12.5 மில்லிகிராம் சிவப்பணுக்கள் இருக்கணும். அப்போ தான் வழங்க முடியும், தகுதி வாய்ந்தது. ஆனால் இப்போ எனக்கு 11.5 மில்லிகிராம் தான் இருக்குது. அதனால் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதை விட இதனால் எனக்கு இந்த வாழ்வியல் நோய்கள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இந்த நோய்கள்லாம் இது வரைக்கும் என்னை எட்டி பார்த்தது கிடையாது. எனக்கும் வயசு 64 வயசு ஆகுது. ஆனால் இன்றைக்கும் ஒரு வாலிபர் போல நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு இரத்த தானமும் ஒரு காரணம் என்று நான் நம்புகிறேன். அவ்வளோதான். இது தவிர நீங்கள் டெய்லி சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்கூல், காலேஜ், குளம், இதை நான் பத்திரிகையிலையும் பார்த்துருக்கேன், மீடியாலையும் நிறைய பார்த்துருக்கேன். இது எப்படி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது? அதுக்கு என்னுடைய தந்தை தான் காரணம். அவன் நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம பூமி இவ்வளோ அழுக்காக இருந்தது கிடையாது. சுத்தமாக இருக்கும். ஆங்காங்கே 1-2 குப்பை கிடக்கும். இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகள்லாம் அப்போ கிடையாது. எல்லாமே கண்ணாடி குப்பிகள் தான். அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. காலப்போக்குகளில் ஜனத்தொகை அதிகமாகி, தேவைகள் அதிகமாகி, எல்லாமே நிறைய கம்பெனிகள் உருவாகி, எல்லாமே நெகிழி குப்பிகள்னால் பிளாஸ்டிக் குப்பிகள் அதெல்லாம் வரப்போய் நிறைய ஆங்காங்கே. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், பெற்ற தாய்க்கு நீ ஏதாவது செய்வதை விட பூமி தாய்க்கு செய்ய வேண்டும் அப்படி அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா பூமியிலே நம்ம நடக்கும்போது நாம் அதை மிதித்து கொண்டே நடக்கிறோம், ஓடும்போது உதைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்மை பொறுமையாக சுமந்து கொண்டிருக்கிறாள், உணவு வழங்குகிறாள், காற்று வழங்குகிறாள், நீர் வழங்குகிறாள். அதற்கு நன்றிக்கடனாக அவளை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு ஒன்னால் முடிந்தே செய்யணும் அடிக்கடி சொல்வார். சின்ன வயசுல 56 வயதிலே அவர் காலமாகி போனார். அதன் பிறகுதான் அவர் தான் என்னுடைய சமூக சேவைக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதை இன்னைக்கும் என்னுடைய குருவாகவே என்னுடைய தந்தையை பார்க்கிறேன். டெய்லி காலையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குதா அல்லது சலிப்பா இருக்கான்னு கேட்குறீங்க? எனக்கு நான் ஏறத்தாழ ஒரு 21 வயசுலலாம் அது தொடங்கிட்டேன். எப்படின்னா அப்போ சாலையில் நடந்து போகும்போது சாலை நடுவில் ஏதாவது ஒரு கல் கிடக்கும், அதை எடுத்து அப்புறப்படுத்தி போடுவது. பெரியவர்கள் காலில் குத்திடலாம், குழந்தைகள் காலில் குத்திடலாம். அதை எடுத்து அப்புறப்படுத்தி போடுறது. அப்போல்லாம் நிறைய முள் வகைகள்லாம் கிடக்கும், கார முள், நெருஞ்சி முள்ளெல்லாம் கிடக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ அதெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படி சொல்லி காலப்போக்கில் பார்க்கும்போது என்னவெல்லாமோ கழிவு நீரோடை அருகிலும் சாலையிலும் நிறைய குப்பைகள் வர ஆரம்பித்தோன்னே நான் அப்புறம் சில குளங்களில் குளிக்க ரொம்ப ஆசைப்படுவேன். நான் கிராமத்தில் வளர்ந்தவன். சின்ன வயசில் 15 வயசு வரைக்கும் எங்கள் பாட்டி வீட்டில் காளியாயன் விளையின்னு ஒரு ஊர் இருக்குது, நீத்தாமொழி பக்கம். அங்கே வளர்ந்தவன். அங்கே கண்ணாடி குளம்னு ஒரு குளம் உண்டு, அங்கே தான் குளிக்க போவோம். பள்ளிக்கூட விடுமுறை காலத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் போய் இந்த குளத்தை கலக்கிடும். அவ்வளோ அந்த இதெல்லாம் நினைக்கும் போது சில குளங்கள். அப்போ ஒரு முறை வடக்கு கோணம் பக்கத்தில் ஆனந்தன் குளம்னு ஒரு குளம் இருக்கு. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது தண்ணீரே தெரியாத அளவுக்கு பிளாஸ்டிக், அவ்வளோ குப்பைகள், குப்பை கூளங்கள், மெத்தை, செருப்புகள், என்னவெல்லாம் பொதுமை எல்லாமே முழுக்க பொதுமக்கள் தான் தவிர எந்த அரசாங்கத்தை குறை சொல்லி பயனில்லை. நாம் தான் சரியாக இருக்க வேண்டும். கொஞ்சம் எடுப்போமே அப்படி என்ன. நான் தினமும் என்னுடைய தந்தையினுடைய வளர்ப்பில் எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறது. சாமம் 2 மணிக்கு படுத்தாலும் அந்த மூளையினுடைய செயல்பாடு மூளையிலே பதிந்தது. எனக்கு 4 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு பக்குவம் பெற்று 4 மணிக்கு எந்திரித்து பல் துளைக்கி விட்டு தண்ணீர் குடித்து விட்டு மலம் கழித்து விட்டு
ஏதாவது ஒரு புத்தகத்தை படிப்பேன். அறிஞர்கள் பெருமக்களுடைய புத்தகங்களை படிப்பேன். ஏதாவது குறிப்பெடுப்பேன். எடுத்துவிட்டு அப்புறமாக இறங்கி நடந்து ஏதாவது பழைய சாக்கு பையை வச்சுக்கிட்டு ரோடு சாலை வழியாக போகும்போது ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதெல்லாம் எல்லாம் பொறுக்கி நிறைய பேர் என்ன ஒரு ஆக்கரை அவாரின்னு நினச்சது உண்டு. அப்புறம் இதை எடுத்து என்ன பண்ணோன்னா, நம்ம முனிசிபாலிட்டி நம்ம நகர சபையாக இருந்தது, இப்போ நமக்கு மாநகராட்சி. அப்போல்லாம் அந்த மக்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவேன். அப்படியே பழக்கமாய் இன்னைக்கு கடைசியாக அனந்தன் படத்தை கண்டிப்பாக நம்மால் இயன்றவரை செய்ய வேண்டும். முழுவதுமாக நம்ம சரி பண்ண முடியாது. ஆனால் ஏகப்பட்ட காலி மது பாட்டில்கள் இதுவரைக்கும் அந்த கார்பரேஷனில் உள்ள அம்மா ஒரு தினமும் அந்த வடக்கு கூடம் பகுதியில் 7:45 8 மணிக்குள்ள ஒரு கார்பரேஷன் ஆட்டோ வரும். அதில் 2 அம்மாக்களும் ஒரு டிரைவர் ஒரு பையன் இருப்பார். அவங்கள்ட்ட ஒப்படைப்பேன். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இது வரைக்கும் 2 லட்சம் பாட்டில்களுக்கு மேலே அகற்றிருக்கேன். பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து அங்கே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடும். அவங்க அதை என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த குளத்தை விட்டு அது கரையாறணும். கொடுக்கும்போது அந்த பிளாஸ்டிக்கு கழிவுகள், சின்ன சின்ன பாட்டிலு எல்லாமே என்னவெல்லாமோ கிடக்கும். அதெல்லாம் பார்த்தோம் ஏறத்தாழ ஒரு 1500 கிலோவுக்கு மேலே. அவங்க சொன்னது அது. ஆமாம், ஒரு 1500 கிலோவுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் சலிக்காமல் வந்துட்டீங்க, பெரிய விஷயம். அது எனக்கு உடலுக்கு சுறுசுறுப்பு. அது ஒரு நடைப்பயிற்சி. அங்கேருந்து நடந்து தான் 3 கிலோமீட்டர் நடந்து தான் போவேன். ஆமாம், அதற்காக ஒன்றும் தயங்குறது கிடையாது. அதனால தான் இன்னைக்கு ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நம்புகிறேன். அது இளைஞர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு வரணும்னு ஆசைப்படுறேன். யாருக்குமே வந்த மாதிரி தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. ஆமாம். இதை தவிர நீங்கள் வந்து எழுத்தாளர் வேற எத்தனை வகையான புத்தகம் எழுதிருக்கீங்க? நான் மலைத்துளிகள்னு ஒரு கவிதை புத்தகம். ஓகே. பாதை 1 பாதச்சோடுகள் 44ன்னு ஒரு கவிதை புத்தகம். காக்காச்சி சப்பட்டை அப்படி 2 பேரில் 2 நாவல். எல்லாம் நம்ம கன்னியாகுமரி ஸ்லாங்ஸ் எனக்கு நல்லா வரும். ஏன்னா கிராமத்தில் வளர்ந்தவங்கிறதுனால எனக்கு நல்லாவே வரும். சின்ன வயசுலேயே சிறுகதைகள் நிறைய வார இதழ், மாத இதழ், தினசரி பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே வந்துருக்கு. ஆமாம், வந்திருக்கு. அதை தொடர்ந்து, ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமாக எழுதலை. இப்போ நாவல் எழுதுறது அப்படி. கடைசியாக நான் எழுதுன வழித்தடங்கள்னு ஒரு கட்டுரை தொகுப்பு. அதுவும் காக்காச்சி சப்பட்டைங்கிற நாவலோட காக்காச்சிங்கிற நாவல் நல்ல புகழ் எனக்கு வாங்கி கொடுத்தது. அதில் எனக்கு சந்தோஷம். இப்போ பாண்டை அப்படின்னு நம்ம அண்ணா பேருந்து நிலையம் முன்னாடி, அது குளத்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அது குளமாக இருந்தது. அதை வந்து பேருந்து நிலையமாட்டு ஆக்குனாங்க. அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை, எப்போது 1980களில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு விலை மாதுவினுடைய கதை. மிகவும் கண்ணீரும் ஆக்ரோஷம் எல்லாமே இருக்கும். ஓஹோ, அவங்க செய்கிற தொழில் தான் நமக்கு தவறாக தோணும். ஆனால் அவங்க தவறானவங்க இல்லைங்கிறத அந்த அக்கா கூட, அந்த அவங்க பேர் பிச்சின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட ஒரு நான் எடுத்த பேட்டி நாவலாக மாறி இருக்கு. ஆமாம், நிறைய அவார்டும் வாங்கியிருக்கீங்க இல்லையா சார்? ஆமாம், சமூக சேவைக்குன்னு கொடுப்பாங்க அந்த விருதுகளை வாங்க. அது எதுக்கு? விருதை பற்றி கவலையே இல்லை. அது ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை. நல்லா நம்ம மேலே உண்மையிலே பாசம் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே சார். சிம்பு படத்தில் வந்து வசனம் எழுதிருக்கீங்க. இது இப்போ ரீசனாக அந்த படம் இறங்கிச்சு. இதை பற்றி கொஞ்சம் கருத்துக்கள் சொல்ல முடியுமா? என்னுடைய நண்பர் இந்து கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் இருந்தார், பூதலிங்கம் பிள்ளை ஐயா. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், சிறுகதைகள்லாம் படிச்சுட்டு அவர் என்னங்க கூப்பிட்டு, அப்போ நான் ஃபோன் ஒன்றும் கிடையாது, எங்கேயாவது பார்த்தாருன்னா நல்லா பாராட்டுவார். அவருடைய பையன் ராஜ்குமார்னு ஒரு பையன், அவருடைய மகன் என்னுடைய நாவல்களை எல்லாம் படிச்சிருக்கான். அப்போ 10 தலைங்கிற படம், இயக்குனர் கிருஷ்ணா ஐயா இயக்குன படம். அப்போ அந்த படத்துக்கு நம்ம கன்னியாகுமரி வட்டார வழக்கு மொழியில் கொஞ்சம் வசனம் எழுதணும்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டோன்னா, அவனுக்கு அந்த ராஜகுமாருக்கு உடனே என்னுடைய ஞாபகம் தான் வந்திருக்கு. சேனனை கூப்பிடுமே, அனுப்பி விடுமே அப்படின்னு.
இப்படிதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துல நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஸ்லாங் தான் மேக்ஸிமம். ஆமா ஆமா, அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது நமக்கு அது ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து நம்ம வருங்கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நம்ம வந்து சமூக சேவை பண்றது, ரத்த தானம் பண்றது, அதெல்லாம் ஒரு சாதனைங்கிறது முக்கியம் கிடையாது. நம்முடைய கடமை அதெல்லாம். நான் இளைஞர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் பார்த்த பூமி, நான் பார்த்த நிலம் மிக அழகாக சுத்தமாக இருந்தது. அதை வருங்கால தலைமுறைகிட்ட அப்படியே ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குன்னா, நாம் எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றினாலும், எவ்வளவு பாட்டில்களை எடுத்தாலும், குப்பை குளங்களை எடுத்தாலும் அது வந்து குறைந்து கொண்டு வரணும். உற்பத்தி அதிகரித்து காரணம் உற்பத்தியை நிறுத்தாதவரை இதை தடுக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் மக்கள் கையில் தான் இருக்கு. மக்கள் மனசு வச்சாதான். இப்போ நான் வந்து தினமும் ஒரு 100 மது பாட்டில்களை பொறுக்குகிறேன் என்றால், இதே போல அதை வந்து பயன்படுத்துகிறவர்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். எனக்கு சில பேர் வந்து குடித்துட்டு பாட்டிலை நடு ரோட்டில் போட்டு சாலையில் போட்டு உடைத்து போட்டு, எனக்கு எத்தனையோ தடவை பீங்கான்கள் வெட்டி இருக்கிறது, அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. ஆனாலும் எனக்கு இந்த சர்க்கரை நோய் இல்லாததுனால தப்பித்து கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய வயதுக்கு நான் அப்படியே அமரராகி விடுங்கிறது உண்மை. ஆமாம், அந்த இளைஞர்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, மது வருந்துறது அதனால தான் பிரச்சனைகள். மூளையினுடைய செயல்பாடு மாறிப்போகும். நம்முடைய சிந்தனை, எண்ணம் எல்லாமே மாறிப்போகும். அது விளையாட்டாகத்தான் தொடுவார்கள் முதல்ல. கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வினையாக முடியும், உயிருக்கும் உலையாக முடியும். அதனால் உங்களை இளைஞர்களை கையெழுத்து கும்பிட்டு நான் கேட்குறேன், நீங்கள் யாரும் மது அருந்ததை விட்டுருங்க. விட்டு நீங்கள் வந்து நம்ம பூமி சுத்தமாக தான் இருந்தால் தான் நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும், சுத்தமான நீர் கிடைக்கும். நாம் வந்து இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம். நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை சுத்தமாக விட்டு செல்லணும் இல்லையா? என்னை போன்ற வயதானவர்களுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் நாங்கள் இறைவனடி சேரலாம். ஆனால் நீங்கள் வாழணும். இந்த பூமி, இந்த தேசம் உங்களை நம்பி தான் இருக்குது. இதில் என்ன குறை இருக்குது உங்களுக்கு? ஒரு குறையும் இல்லை. எங்களை விட வசதியாக வாழுது. நாங்களெல்லாம் சின்ன வயசில் அப்பா கிட்ட ஒரு பென்சிலுக்காக சண்டை போடுவோம், அடி கிடைக்கும். இப்போதெல்லாம் அப்படியே இல்லை. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே விரலாலே தட்டி அவ்வளவு மின்னணு சாதனங்கள்லாம் பெருகி போச்சு. அதனால் அதையெல்லாம் பயன்படுத்தி மற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்போ நானெல்லாம் எத்தனையோ மரங்கள் நட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 500 மரத்துக்கு மேலே நட்டிருக்கேன். இந்த மரங்களெல்லாம் நமக்கு பிறந்த பிள்ளை தலைக்கு மேலே வளரணும். வளர்ந்தோம்னா அதை பார்த்து சந்தோஷப்படும். பிள்ளை தலைக்கு மேலே வளர்ந்துட்டான். அதே போல் மரம் வைக்கிறதும் தலைக்கு மேலே வளர்ந்து அது நிழல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வேப்ப மரம், புங்க மரம் எல்லாமே வைத்திருக்கிறோம். எனக்கு மிகுந்த வருத்தம் என்னடான்னா, நிறைய பேர் மரம் வைக்கிறோம், மரம் நட்டோம், மரம் வச்சிருக்கிறோம் என்று திரும்ப அவர்களிடம் மரம் எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டால், அந்த இடத்துல மரம் காய்ந்து, மரத்தை வைத்து தண்ணீர் ஊற்றி பராமரித்து ஆடு மாடு கடிக்காமல் வளர்த்து வரும் வரை நம்முடைய பொறுப்பு தான். அதன் பிறகு நிழலுக்காக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திட்டு போகும். கடவுளே உன்னை, இந்த இயற்கை தாய் உன்னை வாழ்த்துவார். அதைத்தான் நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மரம் நட்டோம், மரக்கன்று வைத்தோம், 300 வைத்தோம், 500 வைத்தோம்னு சொல்லல பெருமை இல்லை. 10 மரம் நட்டாலும் வளர்த்து ஆளாக்கி விட வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாங்க. ஓகே, நம்ம வருங்கால இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. மேலும் அதிகமாட்ட அவார்டுகள் வாங்கி சிறப்பிக்கணுங்கிறது என்னோட நோக்கம். ஓகே, நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.